தமிழ் ஸ்டார் டிவி நேர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவியா ஜுவல்லர்ஸோட சிறப்பான தங்கமான நேரத்தில் தான் நம்ம வந்து இருக்கோம். ஸோ தங்கம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்மளோட ஓவியா ஜுவல்லர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் டூப்பரான ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி லைவில் பார்க்க போகிறோம். ஓவியா ஜுவல்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 இயர்ஸாக வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஷாப் பொறுத்த வரைக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் அடிக்கடி வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த ஆஃபர்ஸ்லாம் தாண்டி ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை தான் இன்றைக்கி இந்த லைவில் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம 10 இயர்ஸ் முடிச்சு 11th இயர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 11th இயர் எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லொக்கேஷனில் பிரம்மாண்டமான ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் நம்மளோட ஓவியா ஜுவல்லர்ஸ். ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். காந்தி சிலை இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் நம்மளோட ஓவியா ஜுவல்லர்ஸ் பிரம்மாண்டமான ஷோரூம் நம்ம வந்து லான்ச் பண்ண போகிறோம். எப்போ லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14 வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம். ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நேரலையில் நம்ம வந்து பேச போகிறோம். இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷாப்பில் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது, ஓப்பனிங் ஆஃபர்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே பேசலாம். இது எல்லாமே நமக்கு வந்து கிளியராக சொல்கிறதுக்காக நம்மளோட ஓவியா ஜுவல்லர்ஸோட எம்டி வந்து வந்திருக்காரு, சண்முகராஜ் சார். ஸோ அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஓகே சார், சூப்பர் சார். ஓகே சார், ஓகே சார், சூப்பர் சார். ஸோ காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம்மா. ஓவியா ஜுவல்லர்ஸ்ங்களா? ஆமா மேடம். ஆமா நேரலைங்களா? ஆமா மேடம். நேரலையில தான் பேசிட்டு இருக்கீங்க. சரி, எனக்கு கேக்குது. உங்களுக்கு கேக்குதுங்களா சார்? உங்களுக்கு கேக்குது. உங்களுக்கு கேக்குதுங்களா? கேக்குது. கிளியரா இருக்கு மேடம். பேசலாம் மேடம். மேடம் உங்க பேர்? சார் சொல்லுங்க. மேடம் உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேருங்களா? மாலதி சார். மாலதி மேடம் நீங்களா? ஏன் சார் இவ்வளவு நேரம் பேசுறீங்க, குரல்ல கண்டுபிடிக்க முடியலீங்களா? கொஞ்சம் லாங் கேப் ஆனதுனால கண்டுபிடிக்க முடியல நினைக்கிறேன். ஆமா, நீங்க கடைக்கு வந்து இப்ப ரொம்ப லாங் கேப் ஆயிடுச்சு. ஒரு வருஷமா நீங்க வரல, ஞாபகம் இருக்கா? எங்க சார் கடைக்கு? கடைக்கா? ஆமா சார், நான் 4 நாளைக்கு முன்னாடி கூட கடைக்கு வந்துட்டு தான் சார் வந்தேன். என்ன பாத்தீங்களா சார்? 3 மாசத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்து தான் வாங்கிட்டு வந்தேன். என்ன வாங்குனீங்க 3 மாசம் முன்னாடி? 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து தோடு ஜிமிக்கு ஒன்னு எடுத்துட்டு வந்தேன். நீங்க தான் ரெடி பண்ணி கொடுத்தீங்க. அப்ப நீங்க வரலையே, உங்க ஸ்டாஃப தான் அனுப்பிட்டீங்க. யாராங்க சார்? இல்ல நீங்களே வந்தீங்க. ஆமா ஆமா ஆமா, சாரி மறந்துட்டேன். நான் தான் சார் வந்தேன். சாரி மேடம். மாலதி மேடம், ஞாபகம் வச்சுக்கிறோம் நாங்க. கடை பாருங்க இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல ஓபன் ஆக போகுது. உங்க ஃப்ரெண்ட் இன்விடேஷன் கொடுத்தாங்களா? இன்வைட் பண்ணாங்களா? இல்ல சார், என்ன யாருமே இன்வைட் பண்ணல சார். பாருங்க, நான் தான் இப்ப இன்வைட் பண்றேன். மேடம் வந்துருங்க ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு. இல்ல சார் மேடம் பஸ் ஸ்டாண்ட்ல கடையோட கஸ்டமர் நானு. என்ன மேடம் இல்ல என்ன, நான் யாருக்கு நான் கால் பண்ணி பேச ஆரம்பிக்கல. நான் வந்து 1ஆம் தேதிக்கு மேல பேச ஆரம்பிக்கலான் இருக்கேன். 1ஆம் தேதிக்கு மேல ஒரு 2 நாள் வந்து ஆபீஸ் ரூம்ல உட்காந்து என் மொபைல்ல இருக்கிற கான்டாக்ட் எல்லாருக்கும் கூப்பிடுவோம். அப்ப கண்டிப்பா உங்களுக்கு கால் பண்ணுவேன். பட் நீங்க ரொம்ப ஸ்பெஷல் இல்ல, எல்லாரையும் கூப்பிடுறதுக்கு முன்னாடி உங்களை நேரலையிலே நாங்க இன்வைட் பண்ணிட்டோம். அப்படின்ட்டு இல்ல, நான் தான் இப்ப கால் பண்ணேன். சார் வந்து என்னோட 10 வருஷம். ஓகே, கண்டிப்பா 10 வருஷோட கஸ்டமர் நானு. கட்டாயம் சூப்பர் சூப்பர். ஃபேமிலி ஃப்ரெண்ட் அப்படி சொல்லலாம். வருஷம் 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சத்துக்கு நகை வாங்குறேன். இல்ல மேடம், நான் ஃபேமிலி ஃப்ரெண்ட்னு சொல்லியிருக்கேன். என்னங்க சார்? நான் இப்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்னு சொன்னேன். ஃபேமிலி ஃப்ரெண்ட்னே சொல்லிட்டீங்களா? ஆமா, நீங்க பாருங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றீங்க. கஸ்டமர்னு சொல்லி. கஸ்டமர் இல்ல சார், ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான் சார். थैंक यू சார். நாளைக்கு என்ன சார் ரேட் ஏறுதுங்களா? கண்டிப்பா ஏறும். நாளைக்கு ஒரு 300 to 400 ரூபாய் ஏறும். அப்படிங்களா? இப்போ ஒரு ஃபோன் எடுக்கணும்னா எவ்வளவு சார் ஆகும் நாளைக்கு? என்ன வேணும் மேடம்? என்ன பொருள் வேணும்? ஒரு ஃபோன் இல்ல சார், 3 ஃபோன் நெக்லஸ் கேட்டிருந்தாங்க சார். மேடம் நிறைய மாடல் இருக்கு. நாளைக்கு புது கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமா வருது. புது கடையோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே நாளைக்கு வருது இந்த கடைக்கு. ஆமா. ஓகே சார். மேடம் ஒரு மதிப்பா சொல்றேன். சொல்லுங்க சார். ஒரு மதிப்பா ஒன்னு சொல்லுங்க. ஒரு மதிப்பா ஒரு 2,18,000 வச்சுக்கோங்க. ஓகே. எந்த டிசைன் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். 2,18,000 ரூபாய் இருந்தா எந்த டிசைன் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு சும்மா ஒரு பவுனுக்கு ரஃபா ஒரு 200 to 300 ரூபாய் வச்சு நான் போட்டிருக்கேன். சப்போஸ் கொஞ்சம் விலை இன்னும் அதிகமா ஏறிட்டா கொஞ்சம் வித்தியாசம் வரும். 220ன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மேல போகாது. 218 to 220. ஓகே சார். மேடம் நெக்லஸ்ல எல்லாம் ஏக நீங்க என்ன நம்பி வீட்டுக்கே கொடுத்து விடுவீங்க. ஆமா, இது கூட வாங்கிக்குவேன். அதனால இப்போ கூட சொல்லுங்க. இப்ப கம்மன நெக்லஸ் கொடுத்து விட்டா நானும் ஒரு நல்ல டிசைனை சூஸ் பண்ணி இல்ல உங்க ஃப்ரெண்ட் சூஸ் பண்ண சொல்றேன். பண்ண சொல்லுங்க சார். ஆனாமா என் ஃப்ரெண்ட் தான் என்ன கால் பண்ணி கூப்பிடவே இல்லைங்க சார். இல்ல மேடம், இன்னும் யாரையும் நான் தான் கூப்பிட வேணான்ட்டேன். இப்ப நிறைய பேர் மறந்துடுவாங்க மேடம். அதனால பக்கமா கூப்பிட்டா கொஞ்சம் ஞாபகமா இருக்கும் இல்லையா?
அதனால ஆமா ஆமா ஆமா. ஏன்னா இன்னும் 14 நாள், இதுல ஒரு 4 நாள், ஒரு 20 நாள் கிட்டத்தட்ட இருக்கு இல்லையா, ஒரு 18 நாள் இருக்கு இல்லையா. ஆமா ஆமாங்க சார். சரி, அதனால நான் இப்போ அதுக்காக தான் நான் இப்போ லைவ் ஆரம்பிச்சிட்டேன். சரி, நம்ம லைவை வந்து டெய்லி பண்ண ஆரம்பிக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நான் வெளியூர் போகிற மாதிரி இருந்தால் லைவ் அன்னைக்கு வர மாட்டேன். இல்லைன்னா நான் ஸ்டேட்டஸில் போட்டுருவேன், மேடம் லைவ் இருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி நான் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறேன். சரிங்க சார், ஓகே சார். மேடம் நாளைக்கு வரலாம்னு இருந்தேங்க சார், அதனால இன்னைக்கு வர முடியல. கண்டிப்பா நாளைக்கு வந்து நீங்க சூஸ் பண்ணி பில் அமௌண்ட் போட்டுருங்க மேடம். நாளைக்கு அமௌண்ட் பே பண்ணிருங்க. ஓப்பனிங் அன்னைக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் என்ன தரேன்னா, ஓப்பனிங் அன்னைக்கு விலை குறைஞ்சிட்டா குறைச்சு தரேன். சரிங்க சார். இயர்னா இதே விலைக்கே தரேன். சரி, ஓகே சார், ஓகே சார். அந்த ஒரு ஆஃபர் அடிஷனலா பண்ணி தரேன் மேடம். பாருங்க, உங்க ஃப்ரெண்ட் கூட அதெல்லாம் உங்களுக்கு பண்ண மாட்டாங்க. என் ஃப்ரெண்டுங்களா? ஆமா. ஆமாவா இல்லையா? உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு சலுகை பொறுத்த வரைக்கும் அதிகமா தரது நானா உங்க ஃப்ரெண்டா? இல்ல சார், நீங்க தான் சார். நீங்க டக்குன்னு உடனே குறைச்சிருவீங்க சார். மாலதி மேடம்னா ஓகே அவ்வளவுதான் அப்படின்னு. அவ கூட திட்டுவான், எதுக்கிட்ட கூப்பன அப்படின்னு திட்டுவான். ஆனா நீங்க கேட்காமலே நான் கொடுத்து விடுவேன் கூப்பனை. என்னங்க சார்? நீங்க கேட்காமலே நான் கூப்பன் கொடுத்து விடுவேன். ஆமா சார், ஆமா சார் அப்படின்னு சொல்லுவான். நீங்க சொன்ன மாதிரி 10 வருஷம் நீங்க தொடர்ந்து இந்த சப்போர்ட்னால இப்போ ஓரளவுக்கு growth ஆயிருக்கும். இதே சப்போர்ட் தொடர்ந்து தரணும். இனிமேட்டு வருஷம் வந்து முதல்ல நீங்க சொன்னீங்களே 5 லட்சம் 7 லட்சம் அதெல்லாம் பத்தாது. வருஷம் 50 லட்சம் 70 லட்சம் தரணும். இல்ல சார், உங்க கடையோட ராசி எனக்கும் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. இல்ல, சாரோட உழைப்பு உங்களோட உழைப்பு இது ரெண்டும் தான். அதுதான் சார், எப்படினாலும் ஒரு லட்சம் வேணும் இல்லைங்களா சார்? இல்ல, அது அவர் உழைப்பு தான் வேணும். நம்ம கடையில ஓவியா ஜுவல்லர்ஸ்ல என்னைக்குமே எனக்கு இருக்கு சார். நன்றி நன்றி மேடம். மேடம் அதான் நான் சொன்ன மாதிரி நீங்க இனிமேட்டு வருஷம் 5 லட்சம் 7 லட்சம்லாம் கிடையாது, வருஷம் 50 லட்சம் 70 லட்சம் பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகேவா சார்? உங்க வாய் முகூர்த்தம் நல்லா இருந்தா கண்டிப்பா பண்ணறேன் சார். கட்டாயம் கட்டாயம். கடை தவிர நான் எந்த கடைக்குமே போறது இல்ல. கண்டிப்பா அது நான் கான்ஃபிடென்ட்டாவே நான் யார் என்கிட்ட சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஏன் சார்? இல்ல, யாரோ வந்து மாலதி மேடம் இன்னொரு கடையில போய் நகை எடுத்தேன்னு என்கிட்ட சொன்னா நான் நம்ப மாட்டேன். ஓகே சார், ஓகே சார். அந்த நம்பிக்கை இருக்குல்ல. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப நன்றி. சாரை கேட்டதா சொல்லுங்க. ஃபேமிலியோட வாங்க மேடம். வந்துறேன் சார், கண்டிப்பா. உங்க ஃப்ரெண்ட் இப்ப பிஸியா பில் போட்டுட்டு இருக்காங்க. புதுசா வந்த ஐட்டத்துக்கெல்லாம் பில் போட்டுட்டு இருக்காங்க. ஐயோ, அந்த அம்மா வேற, அந்த அம்மா ஃபர்ஸ்ட் அவளுக்கு மேல நான் தான் சார் பில் போடணும்னு வேற சொல்லிட்டாளே. ஆமா மேடம், அவங்களோட லக்கி பர்சன் நான் கூட கிடையாது, நீங்க தான். பர்ச்சேஸ்க்கு பணம் வாங்குறது மட்டும் தான் என்கிட்ட. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் பில் மாலதி. ஆமா, ஃபர்ஸ்ட் பில் உங்க தான், நீங்க தான். அதே மாதிரி இந்த பில்டிங்லயே நீங்க தான் போடுறீங்க ஃபர்ஸ்ட் பில். அப்படிதான் சார் சொல்லிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் பில்லே நீங்க வந்து எல்லாத்திட்டயும் சொல்லிருக்காங்க. இல்ல, ஃபர்ஸ்ட் பில்லே நீங்களே வந்து 1 லட்சம் ரூபாய் மேடம் போட்றலாம் அப்படினு சொல்லிட்டேன் சார். அத மேடம், ஃபர்ஸ்ட் பில்லே நீங்க வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணனும். ஆல்ரெடி பக்கமா நெருங்கி இருப்பான்னு நினைக்கிறேன் சார். இல்ல, நீங்க இப்போ புதுசா அன்னைக்கு மட்டும் நான் சொல்றேன். ஓ, கீழ நீங்க மேல. என்கிட்ட 1 லட்சம்ன்றது சாதாரணம். என்கிட்ட 1 லட்சம்லாம் பத்தாது. நீங்க மேல பொட்டிக்ல நான் சொல்றேன் மேடம். பொட்டிக் அதே மாதிரி இன்டீரியர் எல்லாமே பக்காவா சூப்பரா உங்க ஃப்ரெண்டுக்கு செட் ஆயிடுச்சு. 2 ஃப்ளோர்ல வருது பொட்டிக். அப்படிங்களா? ஆமா, இங்க வந்து 1 ஃப்ளோர்ல இருக்கு, அங்க 2 ஃப்ளோர்ல வருது. கிட்ஸ் வேர் வந்து 2nd ஃப்ளோர்லயும், அதே மாதிரி பியூட்டி பார்லரும் ஓபன் பண்றோம். அப்படிங்களா? ஆமா, இனிமேட்டு எல்லாரையுமே சேலத்துல மாடல் ஆக்க போறோம். மாடல் ஆக்க போறீங்க? ஓகே சார், ஓகே சார். அதுக்கு எல்லாமே டெமோ நான் தான் சார் அவளுக்கு. ஆமா, அதனால ஃபர்ஸ்ட் ஐப்ரோ ஃபேஷியல் எல்லாமே உங்களுக்கு தான். அதுதான் சார் சொல்றேன், எல்லாத்துக்குமே டெமோ நான் தான். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. மேடம், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சும்மா சொன்னேன் சார். அவளுக்கு வந்து என்னன்னா நான் ஒரு லக்கி, எனக்கு அவ ஒரு லக்கி சார். கண்டிப்பா. அதான் நான் அதான் சொல்லுவேன், ஏண்டி பணம் கொடுக்கறதெல்லாம் நானு. அதெல்லாம் அடுத்தது சார். எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ல அது அப்படி வருது, என்ன பண்ணலாம்? கட்டாயம். இல்ல இல்ல இல்ல, ரொம்ப சந்தோஷம் மேடம். நிறைய ரெஃபர் சொல்லுங்க, ரெஃபர் பண்ணுங்க. ஏப்ரல் 14 சம்மர் ஆரம்பிச்சிருச்சுன்னு எங்கேயாவது வெளியூர்ல போயிடாதீங்க, சரியா? ஓபனிங் முடிஞ்ச வாட்டி போய்க்கலாம். ஓபனிங் அன்னைக்குலாம் எங்கேயும் போக மாட்டேன் சார். அடுத்து ஓபனிங் முடிஞ்சு அக்ஷய திருதி வந்துருவா சார், வீட்டுக்கே வந்துருவா. கண்டிப்பா மேடம், ஓபனிங் முடிஞ்சு அடுத்து அக்ஷய திருதி, அதுக்கு இப்பயே நான் இன்வைட் பண்றேன், வந்துருங்க அக்ஷய திருதிக்கும். ஓகே சார், வந்துறேன் சார். ரொம்ப நன்றி நன்றி. ஜோதி வந்திருந்தாலும் அவகிட்டயே சொல்லிட்டு அனுப்பினீங்க. பாருங்க, அவங்களுக்கு பெஸ்டா பண்ணி கொடுத்தேன் சொன்னாங்களா? சொன்னாங்க சார், சொன்னாங்க. அதனால மேடம் மறக்காம வந்துருங்க. அவங்களையும் நான் கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா சார், அவ வருவா சார். ரெண்டு பேரும் வரோம் சார். ஆமா, நீங்க வரணும். ஆமா ஆமா, நன்றி 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 மேடம். ஆர்டர் எடுத்துட்டு பேசாம அன்னைக்கே எடுத்துட்டேன் சார் நான்.
ஓகே 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 மேடம். மேடம் ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ. ஸோ வந்து இவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க சார்? யார் பேசுறீங்க? நான் என் பேர் சத்தியமூர்த்தி மேடம். சரிங்க சார். மேட்டூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன தகவல் தெரிஞ்சுக்கணும்? சார் இருக்காரு, பேசுங்க சார் கிட்ட. அண்ணா வணக்கம், நான் சத்தியமூர்த்தி. நான் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நன்றி நன்றி. வீட்டில் எல்லாரும் சௌக்கியங்களா? எல்லாரும் சௌக்கியங்க. ரொம்ப சந்தோஷம், நன்றிண்ணா. அண்ணா பாருங்க, ஏப்ரல் 14 இப்போ இருக்கிற ஓவியா ஜுவல்லர் அப்படியே ஷிஃப்ட் பண்ணி நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டில் வரப்போகுது. சத்தியமூர்த்தி எனக்கு தெரியுமா? தெரியுங்க, ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு தான் சார் இருக்கோம். ஓகே நன்றி. அப்போ ஓவியா ஜுவல்லர் கஸ்டமர் தான் சத்தியமூர்த்தி என்ன? யாரும் தெரியுதுங்களா இல்லைங்களா? ஐயோ, இப்படி கால் பண்ற எல்லாருமே கேக்குறீங்களே, கொஞ்சம் கடினமா தான் இருக்கு எங்களுக்கு. அண்ணா சத்தியமூர்த்தி ஏதாவது ஹிண்ட் கொடுங்களேன், சார் கண்டுபிடிச்சிருவாரு. கோபியோட வாத்தியாருங்க. அண்ணா அண்ணா கோபி வாத்தியார். ரைட் 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 ரைட். அண்ணா வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கேன், நல்லா. சரி சரி, சாரி நான் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. எனக்கு இப்போ நீங்கள் சொன்னோன்னே தான் டக்குன்னு இதாகிடுச்சு. அண்ணா ஓப்பனிங் அன்னைக்கு வந்துருங்கண்ணா ஃபேமிலியோட. கண்டிப்பா கண்டிப்பா வந்துடுறாங்க. ஆனால் அன்னைக்கு வந்து அண்ணன் கையில இருந்து ஒரு 10 பவுனோ 15 பவுனோ பிசினஸ் எதிர்பார்க்குறேன். இல்ல, உங்க வாய்முகத்தை கண்டிப்பா அது நடந்துச்சுன்னா சந்தோஷம். ஆனால் கட்டாயம் கட்டாயம் கட்டாயம். நம்ம கடையில தான் கஸ்டமரா இருக்கிறேங்க. நல்லா சேர்ந்துச்சு நகையும். கண்டிப்பாண்ணா கண்டிப்பாண்ணா. அண்ணா இப்போ நீங்கள் சொல்லுங்க, இப்போ ஓவியா ஜுவல்லரில் ரேட் எப்படி இருக்கு, குவாலிட்டி எப்படி இருக்கு? குவாலிட்டி நல்லா இருக்குங்க, ரேட்டும் நல்லா இருக்கு. ஒரு சின்ன மனஸ்தாபத்துலதான் நான் இப்ப ஒரு 2 மாசமா வரலைங்க. ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்ல, நான் ஒரு நகைச்சீட்டு போட்டேன் இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. அதுல வந்து நான் வேற ஒரு நகையை ஒரு 3 பவுன்ல செலக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 2 பவுன்ல பிடிச்சிருந்துச்சு, அதை மாத்தணுங்க. ஆமா 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 ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்குண்ணா. ஆமா, அந்த அமௌண்ட் வந்து ஒரு 53,000 ரூபாய் நான் பேலன்ஸ். ஆமா 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 ஆமாண்ணா. ஆனா அது பில் போட்டாச்சு அப்படின்னு சொன்ன மாத்தி தர மாட்டேன். இல்ல, அந்த பொருள் வந்து பில் போட்டாச்சு இல்லண்ணா. இல்ல, அதான் அது அந்த வருஷத்துல நீங்க அதே இடைக்கே 3 பவுனுக்கு 3 பவுன் எடுத்தா நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நீங்க 3 பவுன் வந்து 2 பவுனா எடுத்துக்கிறேன், எனக்கு அமௌண்ட்டா மைனஸ் பண்ணுங்க நீங்க. ஆமா ஆமாங்க, அப்படிதான் சொன்னேன் சார். ஆனா அது 3 பவுன் நம்ம பில் போட்டா பீஸ் மாத்தி தரலாம். இப்ப 3 பவுன்ன்றத நீங்க 3 பவுன் மாத்திக்கலாம். ஆனா நான் பீஸ் 2 பவுன்ல எடுத்துட்டேன், எனக்கு அமௌண்ட் அந்த கொஞ்சம் டைட்டா இருந்துச்சு, அதனால சொன்னேங்க. புரியுது. ஆனா இப்ப பாருங்க, நீங்க அன்னைக்கு எடுத்தது இன்னைக்கு லாபம் தான், உண்மையா இல்லையா? எப்படிங்க? அன்னைக்கு நீங்க எடுத்தது இன்னைக்கு லாபம் தானே? லாபம் தாங்க. அன்னைக்கு நான் அந்த இதெல்லாம் அமௌண்ட் வாங்காம காயினா வாங்கிட்டு வந்துட்டேங்க. பாருங்க, ஆனா அண்ணனுக்கு அன்னைக்கு கோவம் இருந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு அந்த பொருள் நீங்க எடுத்திருந்தா லாபம் தானே? ஆமாங்க. அப்ப அந்த காயின் வாங்கிட்டு அமௌண்ட்டுக்கு மேல எனக்கு 1/4 பவுன் எக்ஸ்ட்ரா தானே அந்த மாதிரி இருக்கு. ஆமாண்ணா, கண்டிப்பா. ஏன்னா விலையும் இப்ப பாருங்க டக்குன்னு ஏறிட்டே இருக்குண்ணா. 80,000 ரூபாய் வரும்ன்றாங்க தங்கத்தோட விலை. ஐயோ, அப்படிங்களா? ஆனா நீங்க முன்பதிவு எதுவும் பண்ணலையா? பழைய நகையை கொடுத்து அமௌண்ட் பே பண்ணி இந்த வருஷத்துல நகை சீட்டுமே போடலைங்க. ஐயோ, சரி மன்னிச்சிருங்க, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருங்க. ஒண்ணும் இல்லைங்க, வேணாம் சார். ஆனா நீங்க தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வந்து ஓபன் பண்ணிருங்க புது கடையில. முகத்தை பார்த்த உடனே உங்க கூட பேசணுங்கிறது வசரமே நான் போட்டேங்க. நன்றி. ஆனா நீங்க புது கடையில வந்து சீட்டு போடுங்க. நீங்க 10,000 ரூபாய்க்கு 1,500 ரூபாய் கட்டினா போதும். சரிங்க. மீதி 8,500 உங்களுக்கு தள்ளுபடியில வந்துரும். நீங்க பாருங்க, இப்ப எனக்கு ஃபைன் போட்டீங்க, 8,500 ரூபாய் ஃபைன் போட்டீங்க. அண்ணனுக்கு நான் அந்த ஆஃபர் பண்ணி தரேனா? ரொம்ப நன்றி. மறுபடியும் எந்த தப்பு எது நடந்தாலும் நீங்க இந்த மாதிரி என்ன கூப்பிட்டு ஓபனா திட்டிட்டு கண்டினியூ பண்ணணும். இந்த 2 மாசம் கோச்சிட்டு வராமலாம் இருக்க கூடாது. உங்களை பார்த்த உடனே எனக்கு பேசணும்னு தோணுச்சுங்க. அண்ணா ரொம்ப நன்றி. அதனாலதான் சரி உடனே லைவுக்கு வந்தாங்க. அண்ணா நன்றி. அண்ணனை கண்டிப்பா ஓப்பனிங் டே அன்னைக்கு ஃபேமிலியோட எதிர்பார்க்கறேன். கண்டிப்பா வரேன். அண்ணா ரொம்ப நன்றி. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லுங்கண்ணா. கண்டிப்பா. ரொம்ப நன்றி. தேங்க்யூ so much sir. ஓகே, தேங்க்யூ. எல்லாருமே வந்து நிறைய கால் பண்ணிட்டே இருக்கீங்க. அடுத்த காலர் இருக்காங்க, பாத்திரலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். கேக்குது சார். யார் எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க இங்க சேலம் தான் மேடம், ஓவியா ஜுவல்லரி கஸ்டமர் தான். வணக்கம் சார். அண்ணன் பேருங்க? யார்கிட்ட டவுட் கேட்கணும்? பேசுங்க. அண்ணா வணக்கம். அண்ணா உங்க பேருங்கண்ணா? விஜய் சார். உங்களுக்கு மேபி தெரியாதுன்னு நினைக்கிறேன், உங்ககிட்ட அவ்வளவு பேசுனது இல்ல. ஐயோ, அப்படியா சார்? ஓகே பரவாயில்ல சார், நம்ம கஸ்டமர், எனக்கு அது சந்தோஷம். விஜய் சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். வீட்டுல எல்லாரும் ஓகேங்களா?
எல்லாம் ஓகே தான் சார். சந்தோஷம் சார், இது சந்தோஷம். நீங்க குலுக்கல் முறையா சொன்னீங்கல்ல சார்? ஆமாங்க சார். ஏப்ரல்ல இருக்கிற ஆமா ஆமா சார். ஆமாங்க சார். சார் ஏப்ரல்ல பர்ச்சேஸ் பண்ற கஸ்டமருக்கு தான், ஏப்ரல் 14 இருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ற கஸ்டமருக்கு 1 பவுன் எடுத்தவங்க நேம் எல்லாமே குலுக்கல்ல ஆட் பண்றோம். அந்த குலுக்கல்ல தங்கம் எடுத்தவங்க பேர் 100 பேரும், வெள்ளி எடுத்த 100 பேரும் குலுக்கல் 2 குலுக்கல்ல நடத்துறோம் சார். அதுல 100 பேருக்கு 1/2 கிராம் தங்க காசு, வெள்ளியில 100 பேருக்கு 10 கிராம் வெள்ளி காசு. ஓகே ஓகே சார். சார் நீங்க மறுபடியும் ஏப்ரல் எடுங்க சார். ஏன் சார் முடிஞ்சது யோசிக்கிறீங்க? அடுத்து பிஃபோர் இப்போ இன்னைக்கு தான் சார் வந்து ஒரு 3 பவுனுக்கு ஒரு 2 லாக் பக்கம் பாண்ட் போட்டு வந்தோம் சார். ஒரு 6 மந்த் கழிச்சு எடுத்துக்கலாம். ஆமா 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 நான் சைன் பண்ணி கொடுத்தேன். நான் புது பில்டிங்ல இருந்தேன், பாண்ட் என்கிட்ட அனுப்பிவிட்டாங்க, நான் சைன் பண்ணி. சார் நீங்க காலையில போட்டீங்களா? இல்ல ஆஃப்டர்நூன் தான் சார் போட்டோம். ஓகே, நான் சைன் பண்ணி கொடுத்துட்டேன்ல சார்? சைன் பண்ணி கொடுத்துட்டீங்க. ஓகே ஓகே, நான் அந்த பில்டிங்ல இருந்தேன், எனக்கு பாண்ட் ஒன்று வந்தது, நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன் சார். அந்த பாண்ட் சார். சார் ரொம்ப நன்றி நன்றி சார், நன்றி சார். நீங்க அது பாண்ட் வந்து 6 மாசம் கழிச்சு எடுக்கிறது சார். அது வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும். நீங்க ஏப்ரல் ஓபன் வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணுங்க சார். ட்ரை பண்றேன் சார். ட்ரையலா இல்ல, நீங்க வந்து சப்போஸ் எனி அதர் கஸ்டமர்ஸ் எல்லாம் இன்வைட் பண்றீங்களா? எல்லாரையுமே இன்வைட் பண்றோம். பர்ச்சேஸ் பண்ற கஸ்டமர் ஒன்லி தான் கேட்கறேன் சார். கண்டிப்பா கண்டிப்பா சார். இப்போ இது வந்து நம்ம பாண்ட் தனி டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோங்க சார். அன்னைக்கு நீங்க பழசு கூட கொடுத்து மாத்துங்க சார். அப்படியா? இப்போ கோல்டு கொடுத்தோம்னா செக்யூரிட்டி சேவர் எல்லாமே எடுத்துக்கலாமா சார்? அந்த மாதிரி 6 மாசம் ஆகும் சார். அதுக்கு 6 மந்த் லேட் ஆகும்ல சார்? சார் நான் அப்புறம் எப்படி 1/2 கிராம் காசு நான் கையில இருந்து தர முடியாது இல்ல. எனக்கு ஒரு லாபம் வரணும், அந்த லாபத்துல நான் ஒரு பங்கு தரலாம். ஓகே, நான் கூலி சேதரலாம பழைய நகைக்கு புது நகைக்கு கொடுத்து நான் குழுக்கள் நடத்தினா எப்படி என்னால பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே ஓகே சார். சார் காலம் அதுக்கான காலம் வந்தா கண்டிப்பா அதுவும் பண்ணலாம் சார். அதுக்கு தான் சார் டவுட் இருக்கா சார்? கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி ஆஃபர் வந்தாலும் நான் கண்டிப்பா சொல்றேன் சார். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்க சார். ஏப்ரல் 14 பழைய பஸ் ஸ்டாண்ட்ல ஓபன். ஓகே சார். ஓகே சார். விஜய் சார் மறுபடியும் நான் எதிர்பார்க்கறேன் ஏப்ரல்ல. ஓகே சார், ட்ரை பண்றேன் சார். சார் ட்ரையல இல்ல, நீங்க கண்டிப்பா வரீங்க சார். ஏதோ ஒரு ப்ராடக்ட் வெள்ளியாவது எடுங்க, வெள்ளி குழுக்கள்ல கலந்துக்கலாம். அப்படியா சார்? சீட்டு போடுங்க. சீட்டு வந்து நீங்க 15% கேஷ்பேக் சார். விஜய் சார் இருக்கு 6 மந்த் முடிஞ்சது சார். ஆல்ரெடி டிசம்பர் லாஸ்ட் டிசம்பர்லயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதான் சார் ட்ரீட் வந்து இந்த கேஷ்பேக் 50% கேஷ்பேக்ல ஸ்டார்ட் பண்ணோம் சார். இப்போ நான் பாருங்க 85% கொடுக்குறேன் ஓபனிங்காக. 85% கேஷ்பேக். அந்த சீட்டே 15,000 மந்த்லி பே பண்ணிட்டு இருக்கோம். நன்றி 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 முடிஞ்சுச்சு சார். சார் நன்றி. இப்போ நீங்கள் ஒன்று சின்னதாக அடிஷ்னலாக கூட ஆட் பண்ணுங்க சார். நான் உங்களுக்கு இது 85% தரேன். விஜய் சார் நீங்கள் இப்போ லைவ்ல இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஆஃபர் தரேன் சார். சீட்டுலையும் நான் வந்து ஒரு 20 பேரை சூஸ் பண்ணுறேன். ஓகே சார். ஃபர்ஸ்ட் டியூ மட்டும் கட்டினா போதும். ஓகே சார். இந்த 85% கேஷ்பேக் ஆஃபர் போக மீதி அமௌண்ட் மட்டும் பே பண்ணுங்க. குழுக்கல்ல 20 பேரை சூஸ் பண்ணுறேன். 20 பேர் வந்து மீதி 10 மாசம் தவணை கட்ட வேண்டாம் சார். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் மாதம் இப்போ 10,000 ரூபாய் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓகே சார். நான் கேஷ்பேக் ஆஃபரா 8,500 ரூபாய் தள்ளுபடி தரேன். ஓகே சார். 1,500 ரூபாய் பே பண்ணிடுறீங்க. ஓகே சார். உங்க பேரை நான் குழுக்கல்ல ஆட் பண்றேன். ஓகே சார். சீட்டுக்கு தனியா குழுக்கள் நடத்துறேன். ஓகே சார். அந்த சீட்டுல ஒரு 20 பேரை சூஸ் பண்றேன். ஓகே. அந்த 20 பேர் மீதி 10 மாச தவணை கட்ட வேண்டாம். சூப்பர் சார், சூப்பர் சார். உங்களுக்கு 1,10,000 ரூபாய்க்கு நகையை நான் தந்துறேன். எனக்கு நீங்க கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எதுவுமே தர வேண்டாம். ஓகே ஓகே ஓகே. விஜய் சாருக்காக இது அடிஷனல் ஆஃபர். இது பிளான்ல இல்லாத குழுக்கள் இப்போ நான் லைவ்ல பிளான் பண்ணி இப்போ சொன்ன ஆஃபர். ஓகே ஓகே சார், சூப்பர். அதனால இது ஒரு ஆஃபரா வரும் சார் வந்து ஆரம்பிக்கும். அதனால பாருங்க இப்போ நீங்க சொன்ன மாதிரி நான் இது ஒரு தள்ளுபடி மாதிரி தான். உங்களுக்கு கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எதுவுமே இல்லை, பிளஸ் பணமும் நீங்க கட்டல. 1,500 ரூபாய் பே பண்றீங்க. நம்ம நேம் செலக்ட் ஆயிட்டா உங்களுக்கு 1,10,000 ரூபாய் நகை காம்ப்ளிமெண்டரி நான் தரேன். 20 பேருக்கு தரேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்ப நான் கண்டிப்பா வரேன். அதனால கண்டிப்பா ஓபனிங் அப்ப வாங்க சார். கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஆஃபர் எல்லாமே நம்ம சொன்ன சலுகை எல்லாமே வந்துரும். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஸோ நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னன்னா, இந்த மாதிரி நம்மளால வந்து கோல்டு வந்து இப்போ இந்த டைம்ல எடுக்க முடியல அப்படின்னாலும் நீங்க சொன்னது இந்த சீட்டு வந்து ஆஃபர் சூப்பர் சார். லைவ்ல வந்து சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி சீட்டுக்கு பாருங்க இப்போ 20 பேருக்கு நான் குழுக்கள்ல சூஸ் பண்ணி 20 பேர் முத மாச தவணை கட்டணதோட சரி, மீதி 10 மாச தவணை கட்ட வேண்டாம். சூப்பர் சார், சூப்பர் சார். தொடர்ந்து பேசுவோம். காலர் இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. மணிகண்டன். மணிகண்டன் சார், எங்க இருந்து பேசுறீங்க சார்? கண்ணங்குறிச்சில இருந்து பேசுறீங்க. மணி சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். நானும் கண்ணங்குறிச்சி தான் சார். நான் அண்ணா நகர்ல இருக்கேன். அப்படிங்களா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். கிராஸ் பண்றப்பலாம் பார்த்தேன் சார். எப்படிங்க சார்? எப்படிங்க?
ஜட்ஜி ரோடு அந்த பக்கம் பார்த்திருக்கேன் உங்களை. ரைட் சார். ஏன்னா அண்ணா நகர்ன்றனால அந்த இடம் தான் போவோம் வருவோம் சார். அப்படிங்களா? ஆமா சார். நீங்க ஜட்ஜி ரோட்ல தான் இருக்கீங்களா சார்? போயிட்டு இருக்கோம். ஓ ஓ சந்தோஷம் சந்தோஷம். மணி சார், நம்ம கடை பாருங்க ஏப்ரல் 14 அன்னைக்கு பழைய பஸ் ஸ்டாண்ட்ல கிராண்ட் ஓப்பனிங் இருக்கு. சார் பழைய பஸ் ஸ்டாண்ட் காந்தி சிலைக்கிட்டே. சார் டிவி வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிருங்க சார். சார் நீங்க போன்ல வந்து பேசுங்க, டிவி வால்யூம் வந்து மியூட் பண்ணிடுறீங்களா? இல்லைன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சார். சார் நம்ம காந்தி சிலை இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். காந்தி சிலையில இருந்து நம்ம குகை சீலையம்பட்டி கொண்டலாம்பட்டி போற வழியில் அந்த லட்சுமி ஸ்வீட்ஸ்ல இருந்து அப்படியே வந்தீங்கன்னா காந்தி சிலை, காந்தி சிலையில இருந்து ஒரு 2 பில்டிங் தள்ளி நீங்க அங்க வந்தீங்கனாலே நம்ம கடை தெரியும் சார். ஓகேங்க சார். வர தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வச்சிருக்கோம். நிறைய ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் சார். தங்க நகையை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பவுனுக்கு 5000 ரூபாய் தள்ளுபடி. அதான் நோட்டீஸ்ல பார்த்தேன் 5000 ரூபாய் நம்ம இதுல இருந்து தள்ளுபடி போறோம் சார். மொத்த அமௌண்ட் இப்போ ஒரு உதாரணத்துக்கு செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து ஒரு 70-75 வருது அப்படின்னா அந்த அதுல இருந்து 5000 ரூபாய் குறைச்சு தரேன் சார். இப்போ அடுத்து பாருங்க சார், சேலம் ஃபுல்லா வால்பேப்பர் ஓட்ட போறோம் இந்த ஆஃபர் எல்லாமே போட்டு. அதே மாதிரி வெள்ளிக்கு செய்கூலி சேதாரம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு மார்க்கெட் ரேட்ல இருந்து கிராமுக்கு 4 ரூபாய் தள்ளுபடி தரேன். அது இருக்கு சார். அது இல்லாமல் குழுக்கள் இருக்கு. நீங்க இப்போ ஒரு பவுன் நகை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க நேம் குழுக்கள் ஆட் பண்றேன். குழுக்களுக்கு நீங்க நேரில் வரீங்க, உங்க கையாலேயே ஒரு பாக்ஸ்ல உங்க நேம் ஃபில் பண்ணி போடுறீங்க. அதுல 100 பேர் இந்த குழுக்கள் எல்லாம் கலந்துருக்கீங்க சார். ஒரு டைம் கலந்துருக்கீங்களா சார்? குழுக்கள் எப்படி நடத்தி இருக்கோம் இதுக்கு முன்னாடி? ஆமா ஆமா சார், அது இருக்கு. அது ஒரு 6-7 வருஷம் இருக்குமே. அப்போ டைம் கலந்துக்கிட்டேன். வரவே இல்லையா? நல்லா லைவா பண்ணிருந்தீங்க. சூப்பரா இருந்தது சார். இது ஒவ்வொரு வருஷம் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க 6-7 வருஷம் கேப் போட்டீங்க. இல்ல அதுக்கப்புறம் நான் அதிகம் கலந்துக்கல. வந்து இது பண்ணி வந்தேன். அந்த டைம் வர முடியல. சரி ஒரு போன அக்சைஸ் கூட வந்து எடுத்துறோம். உங்க கையில தான் எடுத்துறோம். அப்படியா? ஓகே ஓகே. அப்பவும் குழுக்கள் நடத்தனே. அப்படிங்களா? குழுக்கள் நீங்க வரல. அப்படி மாத்திரணும். ஆனா குழுக்களுக்கு மட்டும் வராம விட்டுட்டீங்க. ஓகே ஓகே. இந்த குழுக்கள் மிஸ் பண்ணாதீங்க சார். ஏன்னா குழுக்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 300 பேர் வந்தாங்கன்னா 200 பேர் கிஃப்டோட தான் போறாங்க. அதனால நீங்க கண்டிப்பா இந்த டைம் குழுக்கள் தவறாம கலந்துக்கோங்க. சாருக்கு என்னென்ன ஆஃபர் எங்களால் பெஸ்டா முடியுமா பண்ணி தரோம். இப்போ இந்த இடம் வந்து இப்போ இருக்கிற பில்டிங்கை விட இப்போ 3 மடங்கு பெருசு சார். அதனால கலெக்ஷன்ஸ் நியூ அரைவல்ஸ் ஏகப்பட்டது வரப்போகுது. பிளஸ் ஆஃபர் 2 பவுன் செயின் ஒன்னு இருக்குங்க சார். கொடுத்து மாத்தலாம் சார். மாத்திக்கலாம். அது மாத்தனே எவ்வளவு சார் அமௌண்ட் கொண்டு வர மாதிரி இருக்கும்? சோ ஒரு மதிப்பா நான் சொல்றேன். சோ ஒரு 10 ரூபாய் சார். 10ல இருந்து 11க்குள்ள வரும். 10 ரூபாயில இருந்து 11000க்குள்ள வரும். 2 பவுன்ல எந்த டிசைன் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஓகே சார். வாங்க சார், நீங்க மாடல் சூஸ் பண்ணுங்க. இன்னும் ஏதோ பெஸ்டா பண்ண முடிஞ்சாலும் நான் பண்ணி தரேன். ஓகே கண்டிப்பா. கண்டிப்பா மணி சார் வந்து ஃபேமிலியோட ஓபனிங் வந்து வந்துறணும் சார். ஏப்ரல் 14. ஆமாங்க சார். ஆமாங்க சார். மாத்திரலாம் சார். நான் கடையை மாத்தி வரேன். நீங்க இருந்தாலும் கொஞ்சம் ரேட் கொஞ்சம் சார். நான் ஓபனிங் நான் எல்லாமே எப்படி ஓபனிங் எல்லாம் நான் வந்து காலையில 6 மணிக்கே வந்துருவேன். நைட்டு 12-1 மணி ஆனாலும் கடையிலே தான் இருப்பேன். அன்னைக்கு லஞ்ச் கூட யாருக்கும் கிடையாது. ஸ்டாஃப் யாருக்கும் லஞ்சுக்கு அனுப்ப மாட்டேன், எங்கேயுமே அனுப்ப மாட்டேன். எல்லாருக்கும் ஃப்ரெஷ் ஜூஸ் வந்துகிட்டே இருக்கும் சார். அதாங்க சார், அதான் சார் பிளான் பண்ணியிருக்கோம். அதனால கண்டிப்பா ஓப்பனிங் டே வந்தா கட்டாயம் நம்ம பார்க்கலாம் சார் நேரில். கண்டிப்பா பாருங்க. ரொம்ப நன்றி நன்றி மணி சார். நன்றி. ஸோ நம்மளோட ஷாப்பில் வந்து என்ன மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் கொடுக்க போகிறோம், அது இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி பிரம்மாண்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஆல்ரெடி புக்கிங் கஸ்டமர் கிட்டத்தட்ட 900 இல்லை எனக்கு நீங்கள் இந்த கால்ஸ் பேசும்போதே எனக்கு வந்து நிறைய தெரியுது. எவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த தொடர்ந்து இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து இவ்வளோ வருஷம் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. பிகாஸ் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அதே மாதிரி நம்ம கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் கோச்சிக்கிட்டாலும் அடுத்து ஒரு 10-15 நாள்ல நார்மலா அதான் நம்ம வந்து அந்த மனஸ்தாபம்னா அது அதோட போயிடும். பட் நீங்க அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி மாதிரி கால் பண்ணி அவங்க பேசுறது என்ன உரிமையா 2 திட்டிட்டு அடுத்து வாங்க. ஓகே ஓகே சூப்பர் சார். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, யார் பேசுறீங்க? லைவ்ல தான் இருக்கீங்க? லைவே தான். மேம் ஆனா வேற யாரோ பேசிட்டு இருக்காங்க, நீங்க எந்த பேசிட்டு இருக்கீங்க? அது வந்து உங்களுக்கு டைம் கொஞ்சம் டிலே ஆகும். சோ அதனால நீங்க கால் பேசுங்க. லைவ்ல வந்து கொஞ்சம் லேட்டா தான் வரும். அப்படிங்களா? ஓகே ஓகேங்க மேம். இப்ப என்ன எனக்கு ஒரு டவுட்னா, இப்ப சீட் லிஸ்ட் சொன்னாங்களே, ஆமா ஆமா, அது எந்த டேட்டுக்குள்ள போடணுங்க மேடம்? ஏப்ரல் 14ல இருந்து ஏப்ரல் 30 வரைக்கும். ஏப்ரல் 14ல இருந்து ஏப்ரல் 30க்குள்ள? ஆமா ஆமாங்க. ஓகே ஓகேங்க சார். சார் நீங்களும் பேசுறீங்களா? ஆனா அங்க யார்ட்டையும் பேசிட்டு இருக்கீங்க, அதனால எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் உங்ககிட்ட தான் பேசுறேன். அது கொஞ்சம் மேடம் டிலேவா உங்களுக்கு அந்த வரும். நெட்வொர்க் இஷ்யூவால கொஞ்சம் டிலேவா வரும். டிவில பாக்குறீங்களா மொபைல்ல பாக்குறீங்களா?
மொபைல் தான் சார், கையில வச்சுட்டு தான் பாத்துட்டு இருக்கேன். ஓகே ஓகே, சந்தோஷம் சந்தோஷம் மேடம். அதான் மொபைல்ல கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூனால கொஞ்சம் டிலேவா வரும். ஓகே ஓகேங்க சார். மேடம் நல்லா இருக்கீங்களா? உங்க பேர்? சுமதி சார். சுமதி தினேஷ். சுமதி தினேஷ். மேடம் ஓவியா ஜுவல்லரி கஸ்டமரா? கஸ்டமர் தாங்க சார், சீட்டு போட்டிருக்கோம். ஓ அப்படியா, எவ்வளவு போட்டிருக்கீங்க மேடம் மாசம்? அது வீட்ல தாங்க சார் போடுறாங்க, எனக்கு தெரியாது. ஓ அவர் சர்ப்ரைஸா போட்டுட்டு இருக்காரா? ஆமாங்க சார், ஆல்ரெடி ஒன்னு போட்டு எடுத்திருக்காங்க, இப்போ போட்டுட்டு இருக்காங்க. சரி மேடம் சரி மேடம். மேடம் இப்போ எவ்வளவுன்றது இப்போ ஆஃபர் கொடுத்திருக்கேன் சீட்டுக்கு 85% கேஷ்பேக் ஆஃபர். வாட்ஸ்அப் பாத்துட்டு தாங்க சார் கேட்டாங்க. சீட்டுக்கு ஆஃபர் கொடுத்தனால தான் டேட் என்ன எதுக்குள்ளன்னு கேட்டுக்கலாம். 14ல இருந்து 30 வரைக்கும். ஓகேங்க மேடம். அதே மாதிரி சீட்டு நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்கள 20 பேரை நான் சூஸ் பண்றேன். ஓகேங்க சார், பாத்துட்டு தாங்க சார். அது வந்து இப்பதான் நான் சொல்லியிருக்கேன் லைவ்ல. நம்ம சார் அவர் பேசினார், அவர் நேம் நல்ல நேம் மணி. அவர்கிட்ட தான் விஜய் 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 ஆமா விஜய் சார் கிட்ட தான் நான் அந்த ஆஃபர் இப்போ ஃபர்ஸ்டா சொன்னேன். இப்போ உங்ககிட்ட ரெண்டாவதா சொல்லியிருக்கேன். அதனால நீங்க 20 பேரை சூஸ் பண்றேன். 20 பேர் முதல் மாச தவணை கட்டினா போதும், மீதி 10 மாச தவணை கட்ட வேண்டாம். ஓகேங்க சார். அதனால நீங்க சாருக்கு சர்ப்ரைஸா நீங்க ஒரு 10,000 ரூபாய் போட்டுவீங்க. நம்ம நேம் செலக்ட் ஆயிட்டா 1,10,000 ரூபாய் நகை நமக்கு ஃப்ரீ. ஓகே ஓகே. அதனால கண்டிப்பா வாங்க, ஓப்பனிங் வாங்க. மேடம் வீடு எங்க? வீடு இங்க தாங்க சார், நம்ம பில்லுக்கடையில தாங்க சார் இருக்கோம். பில்லுக்கடை. ஏன்னா இப்போ உங்களுக்கு இங்க இருந்து அங்க வரதுக்கு ஒரு 200 மீட்டர் அதிகம். ஆனா அந்த இடம் ரோடு கொஞ்சம் பெரிய ரோடு மேடம். உங்களுக்கு 2 வீலர் பார்க் பண்ணவோ கார் பார்க் பண்ணவோ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற இடத்துல இந்த பார்க்கிங் ப்ராப்ளம் எங்களுக்கு கொஞ்சம் இருக்கு. அதே மாதிரி இப்ப இருக்கிற கடை கொஞ்சம் சின்னது. இப்போ அது வந்து இதை விட 3 மடங்கு பெருசு மேடம். ஒரே டைம்ல ஒரு 100 பேர் உட்கார்ந்தாலும் தாராளமா ஃப்ரீயா, யாரும் இடிக்காம மோதாம ஃப்ரீயா உட்கார்ந்து பொருள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு. ஹலோ மேடம் அதான் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கு. அட்மாஸ்பியர் எல்லாமே கொஞ்சம் நல்லா நீட்டா பிரம்மாண்டமா பண்ணிருக்கோம். வாங்க ஃபேமிலியோட வந்து விசிட் பண்ணுங்க மேம். கண்டிப்பா கண்டிப்பா மேம். அதனால கவுண்ட் மணி சொல்ற மாதிரி டெம்போலா வச்சு கடத்திருக்கோன்ற மாதிரி பணம்லாம் பயங்கரமா போட்டு செலவு பண்ணிருக்கோம். அதனால நீங்க எல்லாம் கண்டிப்பா வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகே ஓகேங்க சார், கண்டிப்பா வருவோம். கட்டாயம் கட்டாயம். சுமதி மேடம் கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ நம்மளோட ஓவியா ஜுவல்லர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 14ஆம் தேதி ஒரு கோலாகலமான ஓப்பனிங் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். நம்மளோட பழைய கடை வந்து பார்த்தீங்கன்னா குகை மெயின் ரோட்ல வந்து இருந்திருக்கு. அண்ட் இப்போ புதுசாக வந்து 11வது வருஷம் இப்போ வரைக்கும் இருக்கு. ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் நம்ம அந்த இடத்துல தான் இருக்க போறோம். 11ஆம் தேதி தான் ஷிஃப்ட் பண்றோம். 14 இங்க கிராண்ட் ஓப்பனிங். ஓகே. ஸோ நம்மளோட ஷாப் அங்கேயே வந்து இருக்கும். நிறைய பேர் வந்து 14ஆம் தேதி தானே ஓப்பன், நான் இப்போ இருக்குமா இருக்காதா அந்த டவுட்ஸும் வந்து இருக்கும். 10ஆம் தேதி வரைக்கும் ஜுவல்லரி வந்து அங்க தான் நீங்க எடுத்துக்கலாம். சோ 10ஆம் தேதி வரைக்கும் நீங்க பழைய கடையை வந்து விசிட் பண்ணலாம். 11ஆம் தேதி தான் நியூ லான்ச். அதே மாதிரி பழைய கடையில வந்து நான் அமௌண்ட் பே பண்ணி புக் பண்ணிக்கிறேன். நான் டைரக்டா அன்னைக்கு வந்த உடனே பொருளை டெலிவரி வாங்குற மாதிரி நான் பிளான் பண்ணிக்கிறேனால பண்ணலாம். ஏன்னா இப்போ ஆல்ரெடி புக்கிங் கஸ்டமர் மட்டும் கிட்டத்தட்ட 900 பேர் இருக்காங்க. அப்போ ஒருத்தரோட 2 பேர் வந்தா கூட அன்னைக்கு ஒரு நாள் வாக்கிங் 1800. அது இல்லாம புதுசா புக் பண்ணாம நிறைய கஸ்டமர் வருவாங்க. அதனால அந்த கிரௌட்ல வந்து நம்ம மாடல் சூஸ் பண்றத விட நீங்க பிஃபோரா வாங்க, மாடல் பிடிச்ச மாடலை பில் போட்டு வச்சுக்கோங்க. அன்னைக்கு வந்து டெலிவரி வாங்கிக்கிற மாதிரி கூட நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஓகே. அப்ப நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குல்ல சார், இப்போ வந்து நான் பில் பண்ணா நான் அதுல வந்து கலந்துக்க முடியுமா? உங்களுக்கு அதுல வந்து தாராளமா கலந்துக்கலாம். ஏன்னா நம்ம ஓப்பனிங் அன்னைக்கு தான் டெலிவரி டேட் போட்டு அடிக்கிறோம். ஓகே. அப்ப ஃபைனல் பில் நம்ம அன்னைக்கு தான் அடிக்க போறோம். அதனால நீங்க அன்னைக்கு வந்து தாராளமா எடுத்துக்கலாம். உங்க நேம் குழுக்கள் ஆட் ஆகும். பிளஸ் நம்ம சொன்ன எல்லா ஆஃபரும் உங்களுக்கு வந்துரும். பிளஸ் அது இல்லாம ஒரு ஸ்பெஷல் காம்ப்ளிமெண்ட்டும் நம்ம அரேஞ்ச் பண்ண போறோம். அது இல்லாம நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு விலை குறைஞ்சா நான் குறைச்சு தரேன், ஏர்னா இதே விலைக்கே தரேன். அது ஒரு ஆஃபர் அடிஷனலா இப்ப புக் பண்ற கஸ்டமருக்கு தரோம். ஓகே சார், சூப்பர். இப்போ நம்ம 66,500 இருக்கு சார், என்னோட மதிப்பு ஏப்ரல்ல குறைஞ்சிரும்ன்றாங்க. அதனால எனக்கு ஏப்ரல் மாசம் நான் டைரக்டா எடுத்துக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சா அந்த விலையை போட்டுக்கிறேன். ஓகே. ஏறிட்டா இதே விலைக்கு தரேன். இதே விலைக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்போ உதாரணத்துக்கு ஒரு 5 பவுன் நம்ம புக் பண்றோம். அன்னைக்கு பவுனுக்கு 1000 ரூபாய் குறைஞ்சிருந்தா உங்களுக்கு 1000 ரூபாய் பணத்தை திருப்பி தரேன். ஓகே சார், புரியுது. ஓகே, சூப்பர். இந்த மாதிரியான ஸ்பெஷல் ஆஃபர் எல்லாமே நம்மளோட ஓவியா ஜுவல்லர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 14ஆம் தேதி நீங்க வந்து நிறைய பேருக்கு இப்போ கோல்டு எடுக்க முடியல, நான் சீட்ல வந்து ஜாயின் பண்ண அப்படின்னாலுமே அதுக்குமே லைவ்ல ஒரு ஸ்பெஷலான ஆஃபர் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்பெஷல் ஆஃபர் எல்லாமே நம்மளோட ஓவியா ஜுவல்லர்ஸ்ல உங்களுக்காகவே வந்து இருக்கு. நேரலை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதோட ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து சொல்லிட்டே இருக்கும். இல்ல நேரலையில நீங்க வந்து சார் கிட்ட பேசி உங்களோட தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே தாராளமா நீங்க லைவ்க்கு கால் பண்ணி வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சீட்டு பொறுத்த வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1 மந்த் டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்து நான் பார்த்திருக்கேன் சார். நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க சீட்டு போடுறீங்க அப்படின்னா ஒரு மாசம் உங்களுக்கு வந்து கம்மி பண்ணுவாங்க, இல்ல அந்த ஒரு மாசம் இல்லாம கூட இருக்கலாம். பட் இங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா குலுக்கர் முறையில தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு 20 பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சீட்டு பணமே கட்ட வேணாம். ஆனா நீங்க வந்து எண்ட் ஆஃப்
ஆஃப் த டே நீங்க வந்து ஜுவல்லரியா எடுத்துக்கலாம் அந்த அமௌண்ட்டுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா. ஸோ இதுவே ஒரு ஸ்பெஷல் ஆஃபர். அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க ஒரு 500 ரூபாய் சீட்டு போடுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா 85% வந்து டிஸ்கவுண்ட் இருக்கு. ஸோ கேஷ்பேக் ஆஃபர் ஃபர்ஸ்ட் மந்த் நீங்க கட்டும் போது அந்த அமௌண்ட் 150 rupees சம்திங் அது மட்டும் தான் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி நம்ம தங்கத்துக்கும் தள்ளுபடி தந்திருக்கோம், ஒரு பவுனுக்கு 5000 ரூபாய், வெள்ளிக்கும் கொடுத்துருக்கோம், செய்கூலி சேதாரம் எதுவுமே கிடையாது, மார்க்கெட் ரேட்ல இருந்து 4 ரூபாய் தள்ளுபடி. நம்ம இந்த மாதிரி எல்லா ஆஃபர்லையும் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இப்போ சார் சொன்னாரு, விஜய் சார் நான் இன்னைக்கு தான் ஒரு 3 பவுன் புக் பண்ணேன் அப்படின்ட்டு. இப்போ அந்த புக்கிங் ஆஃபர் எந்த மாதிரி அப்படின்னா, இப்போ உங்களுக்கு கூலி சேதாரம் நான் செலவு பண்ண விரும்பல, என்கிட்ட இப்போ ஒரு 5 பவுன் காயின் இருக்கு, நான் எனக்கு 5 பவுன் நகையை வேணும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற 5 பவுன் காயின் எங்க கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா 6 மாசம் 6 மாசம் கழிச்சு நீங்க எந்த பொருள் வேணாலும் எடுத்துக்கலாம். செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி மெயினான வார்த்தை. இன்னைக்கு எல்லாருமே பயப்படுறது செய்கூலி சேதாரத்துக்கு கூட யாரும் பயப்படுறது இல்ல, அந்த ஜிஎஸ்டின்ற வார்த்தைக்கு தான் நிறைய பேர் பயந்துக்கிறாங்க. அதனால உங்களுக்கு அந்த ஜிஎஸ்டின்ற இதுவும் கிடையாது. உங்களுக்கு கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இல்லாம நீங்க கொடுத்த பழைய நகையாகட்டும், காயின் ஆகட்டும், பணம் ஆகட்டும், அப்படியே நீங்க 6 மாசம் கழிச்சு எடுக்கிறப்ப உங்களுக்கு 1 ரூபாய் செலவு இல்லாம புது நகை உங்களுக்கு பிடிச்ச நகை எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து 6 மந்த் பிளான் தான். மற்ற இடத்துல இதே 12 மந்த் பண்றாங்க. பிளஸ் குறிப்பிட்ட நகைகள் மட்டும்தான். அதே மாதிரி அதுலயும் ஜிஎஸ்டி இருக்கு. ஆமா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு, பிளஸ் ஜிஎஸ்டி இருக்கு. நம்ம கிட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எதுவுமே கிடையாது, ஜிஎஸ்டியும் கிடையாது. ஆனா உங்களுக்கு பில் நாங்க கொடுத்துருவோம். ஓவி ஜுவல்லர்ஸ்ல உங்களோட ஜிஎஸ்டி அமௌண்ட் நான் பே பண்ணிடுவேன், உங்களுக்கு வித் பில்லோட தான் வரும். அதனால வித்தவுட் பில் தருவீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி வேண்டாம். வித் பில் தான். உங்களோட பில் அமௌண்ட்டை நான் பே பண்ணி உங்களுக்கு கூலி சேதாரம் இல்லாம தரேன். அதுக்கு நீங்க கொடுக்க வேண்டியது அன்னைக்கு பவுண்ட் ரேட்டு மட்டும் கொடுத்தா போதும். பணமா கொடுத்தா, பழைய நகையை கொடுத்தீங்கன்னா 5 பவுன் கொடுத்தா அதே 5 பவுன், இல்ல பழைய காயின் இருக்கு, வீட்டுல காயின் இருக்கு, கோல்டு காயின் இருக்குன்னா 3 பவுன் கொடுக்குறீங்கன்னா அதே 3 பவுன். அந்த மாதிரி நீங்க கொடுக்குற எடைக்கு எடை அப்படியே எடுத்துக்கோங்க. செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி முற்றிலும் ஃப்ரீ. 6 மாச பிளான். ஓகே சார். இது வந்து நீங்க ஒரு டெபாசிட் ஸ்கீம் மாதிரி பண்றீங்க. இது ஒரு டெபாசிட் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். அதே மாதிரி எனக்கு கை இருப்பு பணம் இருக்கு சார், நான் அந்த பணத்தை நான் கொடுத்துறேன், எனக்கு ஏதோ இன்கமா கிடைக்கும்னா லட்சத்துக்கு 1500 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்றாங்க அப்படின்னா இப்போ டெபாசிட் பிளான் கிட்டத்தட்ட 4 வருஷமா முடிஞ்சு இப்போ 5வது வருஷம் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க அதுக்கு முன்னாடி ஒரு 2 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம் 2 வருஷம் முன்னாடி. இப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ 1 ரூபாய் பண்ணியாச்சு. 1 ரூபாய்ன்றது மாசம் மாசம் ஆன் டேட்டுக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டு இருக்கலாம். லட்சத்துக்கு 1500 ரூபாய் தரோம். அதே மாதிரி உங்க பணம் எப்ப திரும்ப தேவைப்பட்டாலும் 1 மந்த் பிஃபோர் இன்டிமேஷன்ல நீங்க கொடுத்த பணத்தை திரும்ப வாங்கிக்கலாம். ஓகே சார். ஓகே, இந்த மாதிரி டெபாசிட் ஸ்கீமும் நம்ம கிட்ட வந்து இருக்கு. சோ இது வந்து கோல்டாவும் பண்ணிக்கலாம், கேஷாவும் பண்ணிக்கலாம். எனக்கு மந்த்லி இன்கமா தேவைப்படுது, நான் போஸ்ட் ஆபீஸ்ல போட்டுருக்கேன், பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பண்ணும்போது நம்மளுது பெஸ்டா இருக்கும். அப்படின்றப்ப இது நீங்க போட்டு வச்சிரலாம். பணமா வேணும்னா 1 மாசம் முன்னாடி சொல்லுங்க. இல்ல சார் எனக்கு நகை பிடிச்சிருக்கு நான் எடுத்துக்கிறேன், நீங்க எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். சோ இப்போ அமௌண்ட் வந்து நம்ம டெபாசிட் பண்றோம் சார். ஒரு பீரியட்ல வந்து நமக்கு ஜுவல்லரியா எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் நீங்க பண்ணுவீங்க? மேடம் இப்போ என்ன லைவ் ஆஃபர் போகுது அதை போடுவேன். அது இல்லாம அதுல இன்னும் பெஸ்டா என்ன பண்ண முடியுமோ பண்ணி தரோம். ஓகே ஓகே சார். அதே மாதிரி நீங்க ஜுவல் பர்ச்சேஸ்க்கு எனக்கு டைம் பீரியடே தர வேண்டாம், 1 டே கூட தர வேண்டாம், 1 hour கூட தர வேண்டாம். உங்களுக்கு கடைக்கு வரீங்க, எந்த நகையை பிடிச்சிருக்கோ அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா யாரோ ஒருத்தர் நகையை சேல்ஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு பேமெண்ட் ரிட்டர்ன் பண்ண போறேன். நீங்களே அந்த ஜுவல்லை பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா எனக்கு ஒர்க் ஈஸி. ஓகே சார். ஓகே. சோ கேஷா பண்ணும்போது நீங்க வந்து கேஷா ரிட்டர்ன் வாங்குறீங்க அப்படினா தான் நமக்கு 1 month வந்து பீரியட் டைம் தேவை. அதுக்கு படி நீங்க வந்து ஜுவல்ஸ் எடுக்கும்போது நம்ம கையில பணமா இருக்கும்னு சொல்ல முடியாது, நகையா இருக்கும். ஏன்னா பணம் வச்சு இருந்து எனக்கு எந்த பெனிஃபிட் கிடையாது, நம்ம ஜுவல்லா தான் வைக்க போறோம். அப்ப அந்த ஜுவல் இருக்கு அப்படின்னா அதை நம்ம சேல்ஸ் பண்ணி தரணும். அதே மாதிரி ஒரே நாள்ல 10 பேர் வந்து கேட்கறப்ப நம்மளால தர முடியாது. ஏன்னா இன்னைக்கு சும்மா ஒரு வார்த்தைக்கு நான் வாங்குறதுப்ப என்ன வேணாலும் சொல்லிட்டு நாளைக்கு அந்த டைம்ல தர முடியலன்னா அது தப்பா போயிடும். அதனால வந்து 1 month பிஃபோர் இன்டிமேஷன் நாங்க வந்து உங்களோட அமௌண்ட் ரிட்டர்ன் தரோம். பிளஸ் வந்து உங்களுக்கு ஜுவல்லா வேணும்னா நீங்க எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே சார். சூப்பரான ஸ்கீம்ஸ் எல்லாமே நம்மளோட ஓவியா ஜுவல்லர்ஸ்ல உங்களுக்காக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நிஜமா இந்த நேரலை பண்ணும்போது நானே சார் சொல்ற ஒரு ஆஃபரும் எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு. என்ன ஜிஎஸ்டி இல்லையா, இதுக்கு இவ்வளோ %, இது இல்லாம இவ்வளோ. ஆனா நீங்க சொன்ன கான்செப்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். ஏன்னா நம்ம ஒரு செலிபிரிட்டி கூப்பிட்டு நம்ம பண்றோம், அதெல்லாம் தாண்டி வந்து அதுல எப்படி பார்த்தாலும் அந்த செலவு. இப்ப நாளைக்கே எனக்கு ஆப்போசிட் காம்படிட்டர் வந்து அந்த செலிபிரிட்டியை வாங்க அப்படின்னா கண்டிப்பா வருவாங்க. ஷேர் 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 சார் கண்டிப்பா. இப்ப அது வருவாங்க. அப்ப அவங்க அந்த இடத்துக்கு போவாங்க, நீங்க ஏன் போறீங்க நம்ம அவங்கள போய் கேட்க முடியாது. இப்ப நான் இதே ஒரு ஆஃபர் கஸ்டமருக்கு கொடுக்குறப்ப அவங்க வந்து ட்ரஸ்டா என்ன நம்பி வந்து இப்ப அவங்களால வருஷம் ஃபுல்லா நான் சம்பாதிக்கிறேன். கண்டிப்பா. இப்ப நம்மளோட growth அப்படின்றது நம்ம ஆரம்பத்திலே சொன்னதான், கஸ்டமரை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு ஓனரோட growthமே இருக்கு. அப்படின்றப்ப நம்ம யாரால சம்பாதிக்கிறோமோ அவங்களுக்கு அதை திருப்பி கொடுக்கும்போது அது ஒரு பெனிஃபிட் தானே. நான் 365 நாளும் தரல, ஒரு 365 நாள் சம்பாதிச்சதுல ஒரு பாகத்தை நான் அந்த ஒரு மாசம், சப்போஸ் அந்த ஒரு மாசம் இன்கம்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு மாசம் இன்கம் வந்து எனக்கு இல்ல, அவ்வளவுதான்.
11 மாசத்துல 12 மாசத்துல 11 மாசம் இன்கம், 12 மாசம் 1 மாசம் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்க வேண்டியதான். அதனால இதுலனால ஒண்ணுமே யாருமே கெட்டு போறது கிடையாது. சரி. ஏன்னா இது வந்து ஒரு கான்செப்டே ரொம்ப ஒரு புதுசா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் இப்ப இருக்க ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஓபன் பண்றோம்னா செலிபிரிட்டி வரணும், சோ அப்படிதான் பண்ணுவேன். பட் அதுதான் நீங்க சொன்ன மாதிரி பிசினஸ் எதுவுமே கிடையாது. இப்ப நம்ம கடையை பார்க்க வருவாங்களா, அந்த செலிபிரிட்டியை பார்க்க வராங்க, செலிபிரிட்டி பார்க்க தான் வருவாங்க. அதுல கஸ்டமர் என்ன எடுக்க போறாங்க, ஏதோ எடுக்க போறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் கூட்டம் இருக்கும், அடுத்த நாள் பார்த்தா அந்த கடை வாசல்ல யாருமே இருக்க மாட்டாங்க, சும்மா அந்த கடை அப்படியே ஈ அடிச்சான் காப்பின்ற மாதிரி சும்மா இருக்கும். ஆனா நான் வந்து கொடுக்குறப்ப அந்த கஸ்டமர் வந்து சந்தோஷப்படுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க, நான் ஓவியாக்கு போனேன், நான் நகை எடுத்தேன், எனக்கு இந்த மாதிரி குழுக்கள் என் கண்ணு முன்னாடி குலுக்கி என் பேர் செலக்ட் பண்ணாங்க, எனக்கு ஒரு இப்போ நம்ம கொடுத்த ஃப்ரிட்ஜ் ஆகட்டும், இப்போ நிறைய பேர் நான் கொடுத்த டிவிலேயே கூட நம்ம ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜ் இந்த சம்மருக்கெல்லாம் யூஸ் ஆகும். இப்போ மிக்சி கொடுத்துருக்கோம், கிரைண்டர் கொடுத்துருக்கோம், கோல்டு காயின் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நம்ம கஸ்டமருக்கு எந்தெந்த சலுகைகள் நம்மளால தர முடியுமோ எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். அதனால நம்ம ஒன்றும் கெட்டு போகல. கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஏன்னா இந்த மாதிரி நிறைய முதலாளிகள் வந்து பண்ணுவாங்களான்னு தெரியல எனக்கு. பட் இன்னைக்கு இந்த லைவ்ல பார்க்கும்போது இப்பெல்லாம் பண்றாங்கப்பா நம்மளோட ஓவியா ஜுவல்லர்ஸ்ல அப்படின்னு தான் இருக்கு. ஸோ இங்க இருக்க கஸ்டமர்ஸ் வந்து பேசும்போதே நமக்கு வந்து தெரியுது எவ்வளோ பேர் எவ்வளோ வருஷம் உங்ககிட்ட வந்து நகை வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதுலயும் முக்கியமா சொன்னது வந்து எனக்கு ரொம்ப கைராசியான சாப்பிடமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா வந்து நீங்க வந்து அதை எடுக்காம நீங்க வந்து இல்ல உங்களோட உழைப்புல இருந்து தான் வருது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிருக்கீங்க. இப்ப நான் வந்து இப்ப உதாரணத்துக்கு நான் கடை திறந்துட்டேன், எனக்கு 4 நட்சத்திரம் குறிச்சு கொடுத்துட்டாங்க. நான் எந்த ஒரு இந்த ஆஃபர் எதுவுமே கொடுக்காம, நான் எந்த ஒரு கமிட்மெண்ட் இல்லாம, சார் சொன்ன மாதிரி அன்னைக்கு நான் கடையில நான் இல்லாம நான் போய் வீட்டுல உட்காந்துருந்தா அந்த 4 நட்சத்திரத்தை பார்த்து எனக்கு வந்து பணம் வருமா? கண்டிப்பா வராது. அப்போ உழைக்கணும். அதனால கஸ்டமர் யார் கைராசினாலும் அதுல நான் அவங்க எம்எல்ஏ அதை என்ன சொல்றாங்களோ அதை நான் எடுத்துக்கவே மாட்டேன், அவங்களோட உழைப்பு. பட் அந்த வேர்டு தான் சார் இப்ப நிறைய பேருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டாவே இருக்கு. யூஸ் பண்றாங்க. வேண்டாம் அப்படினு சொல்றீங்க அப்படினா அது ஒரு பெரிய விஷயம். அது தப்பு. ஏன்னா ஏன் இன்னொருத்தரோட உழைப்பை வந்து நம்ம ராசின்னு சொல்லணும்? புரியுது. அவர் கஷ்டப்படுறாரு, அவர் வாங்குறாரு, அதோட இதை நான் ஏன் எடுத்துக்கணும்? அதனால அதெல்லாம் தப்பு. சார் நம்மளோட ஓவியா ஜுவல்லர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு டவுட், இப்போ இருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டா இப்ப எல்லாரும் ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்க பாக்க இது வரைக்கும் ஓவியா ஜுவல்லர்ல 10 வருஷமா இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசத்துல ஒரு 5 கஸ்டமர் கலெக்ஷன்ஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லன்னு போனா பெரிய விஷயம். ஓகே, ஒரு 5 பேர் போனா எனக்கு பெரிய விஷயம். ஆனா இப்போ மீதி 95% கஸ்டமர் நான் சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா இப்போ ஓபன் பண்ற போற ஷாப்ல இப்போ இருக்கிற கலெக்ஷன்ஸ் விட 2-3 மடங்கு அதிகமா பண்றாங்க. 2 மடங்கு. சும்மா நம்ம வந்து 3 மடங்கு 4 மடங்கு சொல்ல வேண்டாம். 3 மடங்கு 4 மடங்குனா அது பெருசா போகும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பவுண்ட் ரேட்டுக்கு எனக்கு அதே ரேட்டு தான். ஏன்னா உங்களுக்கு 66,000 எனக்கு 66,000. காலர் பாத்தறலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மைதிலிங்க. மைதிலி, எங்க இருந்து பேசுறீங்க? நான் இங்க வாக்கியப்பட்டதுல பேசுறேன். ஓகே, சார் இருக்காங்க, சார் கிட்ட பேசுங்க. மைதிலி மேடம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கேன், நன்றி. வீட்ல எல்லாரும் ஓகேமா? ஓகேங்க சார். மைதிலி மேடம், நம்ம கடை என்னைக்கு புது கடை ஓபன் டேட் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லைங்க சார், நான் இப்பதான் லைவ் பாக்குறேன். நீங்க ஓவியா ஜுவல்லர் கஸ்டமரா இல்ல உடனே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அப்படியே, சரி சரி மேடம். நீங்க ஓவியா ஜுவல்லர் கஸ்டமரா புது கஸ்டமரா? இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க. ஓவியா ஜுவல்லர் இது வரைக்கும் நீங்க கடைக்கு வந்ததே இல்லையா? இல்லைங்க சார், அதான் கேட்கலாம். சரி 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 மேடம். மேடம் இப்போ நம்ம கடை எங்க இருக்குன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் குகையில இருக்கு. இப்போ வர ஏப்ரல் 14 அன்னைக்கு பழைய பஸ் ஸ்டாண்ட்லயே ஓபன் பண்ண போறோம். பழைய பஸ் ஸ்டாண்டு நம்ம தெரியும் இல்லைங்களா? பழைய பஸ் ஸ்டாண்ட். ஆமாங்க சார். மேடம் அதுல லட்சுமி ஸ்வீட்ஸ் இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். அதுல இருந்து அப்படியே வந்தா காந்தி சிலை வருதா? காந்தி சிலையில இருந்து 2 பில்டிங் தள்ளி நம்ம கடை வருது மேடம். இப்ப பஸ் ஸ்டாண்ட் வந்து எல்லாருக்கும் பொதுவான இடமா நம்ம இருக்கு. அதனால நம்ம அந்த இடத்துல ஏப்ரல் 14 அன்னைக்கு பிரம்மாண்டமா ஓபன் பண்ண போறோம். இப்ப பின்னாடி காட்டுறது வந்து பழைய பில்டிங் எங்களுக்கு குகையில இருக்கு, இப்ப ரன் ஆயிட்டு இருக்கு. மேடம் சேலம் மாவட்டத்துல 10 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆமா, 11வது வருஷம் இப்ப. மேடம் ஓபன் பண்றது பஸ் ஸ்டாண்ட் தாண்டிங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே தான் மேடம். பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம அந்த லட்சுமி ஸ்வீட்ஸ் அதுல இருந்து அப்படியே பெண்ட் திரும்புறப்ப காந்தி சிலை வரும். காந்தி சிலையில இருந்து பாத்தீங்கன்னா நம்ம கடை தெரியும். ஓகேங்க சார். அது ஃபுல்லா சீட் போறதுக்கு தான் சார் கேட்டேன். கண்டிப்பா கண்டிப்பா மேடம். இதுக்கு முன்னாடி எங்க போட்டுருக்கீங்களா? சீட் எல்லாம் போட்டுருக்கீங்களா? போட்டுருக்கேங்க சார், கேடிஎஸ்ல போட்டுருக்கேன். ஓகே மேடம். மாசம் எவ்வளவு கட்டி இருக்கீங்க? நான் 3000 ரூபாய் கட்டி இருக்கேன். ஓகே மேடம். இப்போ எங்க சலுகை என்னன்னா, நீங்க 3000 ரூபாய்க்கு முத மாசம் 450 ரூபாய் கட்டுங்க போதும். மீதி உங்களுக்கு 3000த்துல 450 போயிடுச்சுன்னா அப்ப வந்து உங்களுக்கு 2550 ரூபாய் நாங்க பே பண்றோம். ஓகேங்க சார். அப்ப நீங்க 450 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு முத மாச தவணையா 3000 ரூபாய் வர வச்சு கொடுத்துறேன். மீதி 10 மாசம் கட்டுங்க 3000. மேடம் 33,000 ரூபாய் கணக்கு.
ஆமாங்க சார். அந்த 33,000 ரூபாய்க்கு உங்களுக்கு செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இது எதுவுமே தராதீங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற 33,000 ரூபாய் பணம் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சேர்த்தன பணம். அதுல வந்து கூலி சேதாரம் ஜிஎஸ்டி நீங்க செலவு பண்ணாம உங்களுக்கு பிடிச்ச பொருள் எது வேணாலும் நம்ம கடையில எடுத்துக்கோங்க. உங்களுக்கு செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி ஃப்ரீ. மேடம் அது 1000 ரூபாய் போட்டாங்க சார். நீங்க துணி கடையில வேலை செய்றோம். நிறைய பேர் இருக்காங்க. 1000 ரூபாய் போட்டா 150 ரூபாய். 150 ரூபாய். 1000 ரூபாய் போடுறவங்களுக்கு மாசைய தவணை 150 ரூபாய் கொடுத்தா போதும். மேடம் கேஷ்பேக் ஆஃபரை 85% தரேன். பிளஸ் செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இது மூணுமே கிடையாது. இது பெரிய விஷயம் இல்லையா மேடம்? அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஆஃபர் இருக்கு ஓப்பனிங்னால. இப்போ நீங்க சீட்டு ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ உங்க பேர் வந்து நான் உங்க கண்ணு போட்டு எடுத்துட்டேனாங்க. இப்போ நாங்க முடிச்சிட்டோம். இனிமேட்டு வேற எங்கேயும் போகாதீங்க, ஓவியா ஜுவல்லர் வந்துருங்க. ஓகேங்க சார். அதுக்கு தான் இப்ப கால் பண்ணேன். அதான் மேடம். மேடம் இப்போ நீங்க இப்ப சீட்டு போட்டுட்டீங்க. நான் ஒரு குலுக்கல் நடத்துறேன். முடிஞ்சிருச்சு. இப்போ முடிஞ்சு அதான் இல்ல மேடம், இப்ப நீங்க நம்ம கடையில ஓபன் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், நான் ஒரு குலுக்கல் நடத்துவேன். அந்த குலுக்கல்ல நான் ஒரு 20 பேரை செலக்ட் பண்ணுவேன். இப்ப மைதிலி மேடம் உங்க பேர் குலுக்கல்ல நான் சூஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்க மீதி 10 மாச தவணை கட்ட வேண்டாம். நீங்க 450 ரூபா தான் கட்டியிருக்கீங்க. மீதி 33,000 ரூபாய்க்கு உண்டான நகை நான் உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரியா தரேன். செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இல்லாம 33,000 ரூபாய்க்கு உங்களுக்கு பிடிச்ச நகை எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இது வந்து 20 பேருக்கு. அதே மாதிரி அந்த குழுக்களுக்கு நீங்க நேர்ல வரீங்க, உங்க கண்ணு முன்னாடி தான் நான் குழுக்களும் குலுக்குவேன். அதனால நானா குலுக்கி ஒரு 20 பேர் எடுத்து இவங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். சரியா? அதனால குழுக்கள் உங்க 1ஆம் தேதிக்கு ஏப்ரல் 14க்கு மேல எப்ப வேணாலும் போடுங்க மேடம். ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு. அதே மாதிரி நம்மளது மாசம் தான் கணக்கு, தேதி கணக்கு கிடையாது. 1 to 30 எப்ப வேணாலும் கட்டலாம். அதே மாதிரி சப்போஸ் நடுவுல மேடம் இப்ப எல்லாம் சம்பளத்துல இருக்கும், திடீர்னு நமக்கு ஏதோ ஒரு செலவு வந்துருச்சு, இந்த மாசம் கட்ட முடியலன்னா பரவாயில்ல, அடுத்த மாசம் சேர்த்தி கட்டிக்கலாம். இல்லையா லாஸ்டா நகை எடுக்கிறப்ப கூட கட்டிக்கலாம். அதனால நீங்க இந்த மாசம் கட்டல உங்களுக்கு பெனால்டி போடுவேன், இந்த சலுகை வராது அப்படி இப்படின்லாம் எதுவும் போட்டு குழப்ப மாட்டோம். இல்ல அதுதான் ஒரு ஸ்பெஷல். ஜிஎஸ்டியும் கிடையாது, சேதார கூலியும் கிடையாது. அதே மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதுதான் எடுக்கணும் நான் எதுவும் ரூல்ஸ் போட மாட்டேன். எது வேணாலும் எடுத்துக்கோ. கண்டிப்பா வாங்க, உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் ரெஃபர் பண்ணுங்க, எல்லாரும் சேர்ந்து வாங்க. சரிங்களா? ஓகேங்க மேடம். பஸ் ஸ்டாண்ட்ல தமிழ் துணி கடையில தான் வேலை செய்றோம். சரிங்க. எந்த கடை? சொன்னோம்னா எந்த கடையில வேலை பாக்குறீங்கமா நீங்க? இந்த கேட்டிட ஸ்ரீ குமரன் சில்க்ஸ் மேடம். சரி மேடம். மேடம் எனக்கு ஆளுங்க தேவை. எங்களுது துணி கடை இருக்கு, ஆள் தேவைப்படுறாங்க. ஆமா, வேலைக்கு ஆள் எடுத்துட்டு இருக்கோம். யாரோ ஆள் இருந்தா சொல்லுங்க. எங்கங்க சார்? மேடம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லயே. இப்போ புது கடை ஓபன் பண்ண போறீங்களா? அங்கேங்களா? ஆமா. ஓகேங்க சார். நாங்க அத வேலை தேடிட்டு தான் இருக்கோம் வேற இடத்துல. வாங்க. எனக்கு ஆள் தேவை, நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். ஓகேங்க. ரொம்ப நன்றி. Thank you so much. ஓகேங்க மேடம். கீழ பாருங்க ஃபோன் நம்பர் இருக்கு, அந்த நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணி நேர்ல வந்து பாருங்க. ஓகேங்க சார். நன்றி. Thank you so much. அதனால இப்போ இந்த லைவ் அப்படின்றது நம்ம ஸ்டேட்டஸ் ஓவியா ஜுவல்லரோட குரூப் இருக்கு, அதுல நீங்க கஸ்டமர்ஸ் இருந்துக்கலாம். இதே மாதிரி நான் சார் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், இப்போ மைதிலி மேடம் மாதிரி நான் இப்போதான் பார்க்குறேன் அப்படின்னா எங்களோட மொபைல் நம்பர் பாருங்க கீழே இருக்கு. அந்த நம்பர்ல வந்து நீங்க உங்க பேர் போட்டு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, குரூப்ல ஆட் பண்றோம். உங்களுக்கு கோல்டு ரேட்டு, ஆஃபர் எல்லாமே அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ நிறைய பேருக்கு வந்து இருந்த டவுட்ஸ் எல்லாமே நீங்க கிளியர் பண்ணிருக்கீங்க. டவுட்ஸ் தாண்டி நிறைய சர்ப்ரைஸான ஆஃபர்ஸ்லாம் வந்து நீங்க லைவ்லயே வந்து சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கே சர்ப்ரைஸா தான் இருக்கா? எனக்கு பயங்கர சர்ப்ரைஸா இருக்கு. ஸோ நம்மளோட ஓவியா ஜுவல்லர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான கிராண்ட் ஓப்பனிங் ஏப்ரல் 14ஆம் தேதி நடக்குது. இந்த நேரலையில நம்ம வந்து என்ன மாதிரி தமிழ் ஸ்டார் டிவிக்காக இந்த ஆஃபர் கொடுத்ததா சொல்லிருக்கோம். ஓகே, ஸ்பெஷலா அவர் எம்டி வந்து நமக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட், அதனால அவருக்காக இந்த ஆஃபர்ஸ்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ நம்மளோட தமிழ் ஸ்டார் டிவி பார்க்குற எல்லாருக்குமே இது ஒரு ஸ்பெஷலான ஆஃபர் தான். ஸோ எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட ஓவியா ஜுவல்லர்ஸோட கிராண்ட் ஓப்பனிங் வந்து அட்டென்ட் பண்ணுங்க. ஏப்ரல் 14ஆம் தேதி வந்து ஓப்பனிங் வந்து இருக்கு. இந்த ஓப்பனிங் அப்போ நீங்க ஜுவல்லரி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சவரனுக்கு 5000 ரூபாய் வந்து தள்ளுபடி பண்றாங்க. இந்த தள்ளுபடி விலை வந்து பாத்தீங்கன்னா ஓவராலான அமௌண்ட்ல இருந்து நமக்கு 5000 rupees வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்க போறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம நீங்க வெள்ளி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 rupees, அதாவது ஒரு கிராமுக்கு வந்து 4 ரூபாய் வந்து கம்மி பண்றாங்க. மார்க்கெட் கூலி சேதாரம் கிடையாது. இப்போ மார்க்கெட்ல ஒரு 80 ரூபாய்க்கு வந்து ஒரு கிராம் இருக்கு அப்படின்னா நீங்க இங்க வந்து ஒரு 4 rupees கம்மி பண்ணி 76 rupeesக்கு நீங்க வந்து எடுத்துக்க முடியும். வெள்ளி பொருட்களோ இல்ல வெள்ளி காயினோ
எது நீங்க எடுத்துக்கினாலும் எடுத்துக்கலாம். இதை தாண்டி வந்து இன்னொரு ஸ்பெஷலான ஆஃபர் என்ன சீட்டுக்கான ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக் 1000 ரூபீஸ்லேருந்து, அதாவது 1000 ரூபாயிலேருந்து வந்து இருக்கு. முதல் மாச தவணை இப்போ நீங்கள் 1000 ரூபாய் வந்து கட்டி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க 14ஆம் தேதி அப்படின்னா வெறும் 150 ரூபாய் மட்டும் பணம் செலுத்தினா போதும். அதுக்கப்புறம் செகண்ட் மந்த்லேருந்து நீங்கள் 1000 ரூபாய் வந்து கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஓப்பனிங் ஆஃபரில் ஒரு சின்ன ஆஃபராக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதை விட பெரிய ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 14ஆம் தேதி வந்து நகை எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஜுவல்லரி எடுக்கிறீங்க, அதாவது வெள்ளி எடுத்தாலும் சரி, கோல்டு எடுத்தாலும் சரி, இல்லை சீட்டில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணாலும் சரி, இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குலுக்கல் முறை வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து தேர்ந்தெடுக்கிற, அதாவது கோல்டு வாங்கி நீங்கள் குலுக்கல்ல வந்து சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 100 பேர்த்த தேர்ந்தெடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிராம் காயின் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கும் நம்ம ஸ்பெஷல் ஆஃபர். நாங்கள் வெள்ளி வாங்குறவங்களுக்கு என்ன கொடுக்க போறீங்க அப்படின்னா, வெள்ளி வாங்குறவங்களுக்குமே நம்ம வந்து குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10 கிராம் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் தாண்டி சீட்டு போடுறாங்க இல்லையா, ஏன்னா நமக்கு வந்து எல்லாமே பல்காக ஒரு அமௌண்ட் கொடுத்து ஒரு பொருள் வாங்குற அளவுக்கு நம்மளால முடியாது. பட் மாதம் ஒரு அமௌண்ட் கட்டலாம், ஸோ இந்த நல்ல நாள் அதுமா போய் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி வர கஸ்டமருக்குமே ஒரு ஸ்பெஷலான விஷயம் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 பேரை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ நீங்கள் அது எவ்வளோ அமௌண்ட்டில் சீட்டு போட்டிங்க அப்படின்னாலும் ஓகே தான். ஒரு 1000 ரூபாயாக இருந்தாலும் சரி, 5000 இருந்தாலும் சரி, 10,000 இருந்தாலும் சரி, இதில் நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு நீங்கள் வந்து சீட்டு போடுறீங்களோ ஸோ 20 பேரை தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு மந்த்துமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 85% தள்ளுபடி போக தான் அந்த அமௌண்ட் கட்டுவோம். ஸோ அந்த 1 இயர் வந்து நீங்கள் அமௌண்ட்டே கட்ட தேவையில்லை. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சீட்டு போடுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜுவல்லரியாக வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஆஃபர் எல்லாமே உங்களுக்காக மட்டும் நம்மளோட ஓவியா ஜுவல்லர்ஸில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஷாப் பார்க்கணும், ஏப்ரல் 14ஆம் தேதி டேரெக்டாக வந்து என்னால் வந்து பண்ண முடியுமான்னு தெரில. ஆனால் நான் ஷாப்பை பற்றி இப்போ தான் இந்த நேரலையில் பார்க்குறேன். ஆனால் கடை ஒரு தடவை நான் பார்க்கணும், இங்கே எப்படிலாம் இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் டேரெக்டாக நம்மளோட ஷாப் வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். இப்போ நம்மளோட ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் எல்லாருக்குமே தெரியும், குகையில் ராயல் சிப்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் நம்மளோட ஷோரூம் வந்து இப்போ வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் அங்கே ரன் ஆகிக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் முன்னாடியே வந்து நீங்கள் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை நான் கடையை ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலும் தாராளமா நீங்க வந்து பார்க்க முடியும். அண்ட் ஏப்ரல் 14ஆம் தேதியில இருக்கிற பில்டிங்கும் ஓன் பில்டிங் தான், இப்போ வாங்கி இருக்கிற பில்டிங் ஓன் பில்டிங் தான். சோ இங்க வந்து நமக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இன்னும் நிறைய அப்கிரேட் வெர்ஷன் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம நியூ ஷாப் வந்து இப்போ ஓபன் பண்ண போறோம். சோ இந்த நியூ ஷாப்ல இங்க இருக்கிறத விட இன்னும் அப்கிரேட் வெர்ஷன்ஸ் நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து வர போகுது. அண்ட் இதெல்லாம் நீங்க வந்து புக் பண்ணிக்கணும், இந்த குழுக்கள் எல்லாம் வந்து சேர்ந்துக்கணும். அண்ட் ஒரு நகை வாங்குறோம், அது நமக்கு பிடிச்ச நகையா இருக்கணும். அதே போல இப்போ ட்ரெண்டுக்கு எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸா இருக்கு, இதெல்லாம் தாண்டி நமக்கு ₹1 சேவிங்ஸ் இருக்கா, அதுல நகை வாங்குறதே ஒரு சேவிங்ஸ் தான், அதுல இருந்து என்ன சேவிங்ஸ் நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட ஓவியா ஜுவல்லர்ஸ்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ மறக்காம ஏப்ரல் 14ஆம் தேதி எல்லாருமே நம்மளோட ஓவியா ஜுவல்லர்ஸோட கிராண்ட் ஓப்பனிங்க்கு வந்து வந்துருங்க. அண்ட் ஏப்ரல் 14ல இருந்து 30ஆம் தேதிக்குள்ள இப்போ நம்ம சொன்ன சீட்டா இருக்கலாம், வெள்ளியா இருக்கலாம், நகையா இருக்கலாம், இது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுங்க. இந்த குழுக்கள்ல நீங்களும் கலந்துக்கோங்க. அதே மாதிரி மேடத்துக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா மேடத்தோட ஸ்பீச் இதுதான் ஃபர்ஸ்ட் லைவ். ஆனா இந்த அளவுக்கு நல்ல பிரம்மாண்டமா நீட்டா சூப்பரா பேசுறாங்க. நானே இந்த அளவுக்கு பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கல. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இந்த நேரலே கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நமக்கு ஒரு காலர்கிட்டையும் ரொம்ப கிளியராக வந்து சார் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ அவருக்கு வந்து நன்றி சொல்லிக்கலாம் சண்முகராஜ் சாருக்கு. ரொம்ப நன்றி சார். அண்ட் பார்த்த மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மீண்டும் இதே போற ஒரு நேரலையில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் கலை. நன்றி, வணக்கம். ஓவியா ஜுவல்லர், காந்தி சிலை அருகில், பழைய பேருந்து நிலையம், சேலம்.